ஒரு படம் சிறந்த படமா வரணும் அப்படின்னா அதுக்கு இயக்குனருக்கு ஈக்குவலா இசையமைப்பாளரும் படத்தோட சூழலுக்கு ஏத்த மாதிரி இசை மற்றும் பின்னணி இசையை கொடுக்கறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அப்படி தமிழ் சினிமாவுல இப்போ ரொம்ப பிஸியா இருக்கிற இசையமைப்பாளர்கள் பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அனிருத், ஜெயிலர், லியோ, விடாமுயற்சி, இந்தியன் 2, ஜவான், NTR 30, தலைவர் 171 இப்படி எல்லா மொழிகளையும் எல்லா டாப் ஹீரோக்கள் படங்களுக்கும் இசையமைச்சிட்டு வராரு. இதை தவிர இன்னும் பல முன்னணி இயக்குனர்கள் இவர்கிட்ட பேசிட்டு வரதா சொல்லப்படுது. இப்போ தமிழ் சினிமாவோட நம்பர் 1 கம்போசர் அனிருத் தான். AR ரகுமான், லால் சலாம், கமல் 234, மாமன்னன், விண்ணை தாண்டி வருவாயா 2, வெந்து தணிந்தது காடு 2, அயலான், சங்கமித்ரா அப்படின்னு ரகுமான் அவர்கள் பல முக்கிய முன்னணி படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு. எத்தனை இளம் இசையமைப்பாளர்கள் வந்தாலும் அவர் இன்னும் அதே அளவுக்கு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு வராரு. வர எல்லா படங்களையும் பண்ணாம தேர்வு செஞ்சு படங்களை பண்ணிட்டு வராரு. தமிழ் சினிமாவோட 2வது மாபெரும் கம்போசரா இவர் வலம் வராரு. GV பிரகாஷ்குமார், காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம், சைரன், டைகர் நாகேஸ்வர ராவ், ஜப்பான், SK21 போன்ற பல படங்கள்ல ரொம்ப பிஸியா ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணிட்டு வராரு. சமீபத்துல அவர் இசையமைத்த படங்கள் மாபெரும் வரவேற்பை வாங்கி தந்தது மட்டும் இல்லாம தேசிய விருதையும் அவருக்கு வாங்கி தந்தது. சோ இதனால இவரை இசையமைப்பாளரா ஒப்பந்தம் பண்ண பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு வராங்களாம். அண்ட் இதனாலேயே அவர் தமிழ் சினிமாவோட டாப் 3 மியூசிக் டைரக்டர்ஸ்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு.